அருட்பெரும் ஜோதி. ஆடி அமாவாசை, ஆற்றல் தரும் அமாவாசை, அதுவும் புதன்கிழமை வரும் அமாவாசை. மறக்காம நான் சொல்லக்கூடிய 3 விதமான பரிகாரத்தை வீட்டில் இருக்கிறவங்க செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்குங்க நடக்குங்க நடக்குங்க. நடக்கணும்னு நினைக்கிறவங்க அம்மா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அற்புதமான தெய்வீகமான ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. ஆடி அமாவாசை, ஆண்டில் 3 அமாவாசை மிக முக்கியம். தை அமாவாசை, மாகாளி அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த ஆண்டோட தெய்வீகமான அமாவாசை ஆடி அமாவாசை புதன்கிழமை வருது. அன்று தயவு செய்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எண்ணெய் தேய்த்து குளிக்காதீர்கள், வீட்டில் கோலம் போடாதீர்கள், வீட்டில் எதிர்மறையான விஷயங்களை செய்யாதீர்கள், சண்டை சச்சரவுகளை போடாதீர்கள். அன்றைய தினத்தில் காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு காலை தயவு செய்து எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மதியம் சரியாக 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள சைவ உணவை வீட்டில் சமைச்சு வாழை இலையில் படைகள் போட்டு முகம் பார்க்குற ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி உட்கார்ந்து மனமாற உங்களோட முன்னோர்களை பித்ருக்களை குலதெய்வத்தை நினைத்து நான் இந்த அமாவாசை என்று உங்களை எல்லாம் நினைத்து இந்த படைகள் போட்டு உங்களை வேண்டுகிறேன். எனது இல்லத்திற்கு எழுந்தருளுங்கள், எனது இல்லத்திற்கு என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள், எனக்கு இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் சரியாகிறதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணி உழைக்கிறேன், என்னை வழி நடத்துங்கன்னு வேண்டிட்டு அந்த சாதத்தை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு காகம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடியுங்கள். இது வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் செய்யலாம், பெண்களும் தாராளமாக செய்யலாம். இதையெல்லாம் செய்ய முடியாதவங்க அன்று ஒரு கிண்ணத்தில் ஏதோ ஒரு சாதம் வச்சு கொஞ்சோண்டு எள்ளு தூவி காகத்திற்கு உணவு வையுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, பெரிய அளவில் நோய் செலவு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அன்றைய தினத்தில் எருமை மாட்டிற்கு கொண்டு போய் உணவு தாருங்கள். அது உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய நோய் நொடி செலவுகளை சரி செய்யும், உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும், உங்களோட வாழும் ஆண்டுக்கான தன்மையையும் அதிகப்படுத்தி தரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் பசுமாட்டு இருக்குது, கண்டிப்பாக அகத்திக்கீரையும் மஞ்சள் வாழைப்பழத்தை நாளையும் அமாவாசை அன்னைக்கு வாங்கி உங்கள் கையால் கொடுங்க, நல்லது நடக்கும். அன்றைய தினத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தயிர் சாதம் அன்னதானம் தரது கோடி புண்ணியத்தை தரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரவு படுக்க போகிற வரைக்கும் எந்த விதமான எதிர்மறையும் சிந்திக்காமல் நேர்மறையாக சிந்திங்கள். அடுத்த நாளிலிருந்து சந்திரன் வளர்வதை போல உங்கள் வாழ்வும் ஐஸ்வர்யத்தோடு வளர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அன்றைய தினத்தில் நான் நம்ம தமிழ்நாட்டோட உச்ச கோயில்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருப்பேன். ராமேஸ்வரத்தில் நம்ம அனைவரும் வாழ்க்கையில் நலம் பெறுவதற்காக சிறப்பு திலாகோமம் செய்கிறோம். இந்த திலாகோமத்தில் உங்கள் பெயரை சங்கல்பம் செய்யுங்க. கண்டகி நதிக்கரைக்கூட ஒரு பானலிங்கத்தை பூஜையில் வச்சு உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம். தொடர்ந்து அந்த நாளில் பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் அன்னதானங்கள் செஞ்சு பிரசாதத்தை உங்கள் இல்லத்துக்கு அனுப்பவும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க. வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலிருந்து நான் நடத்தும் சோடசலட்சுமி வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் மிஸ் பண்ணாமல் கலந்துக்குங்க. இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் லட்சுமி பூஜையை செய்வது எப்படி, லட்சுமி பூஜையை எளிய முறையில் வீட்டில் செய்வது எப்படி, லட்சுமிக்கான மந்திர யந்திர தந்திர ரகசியங்களை எளிய முறையில் சொல்லித்தர இருக்கின்றோம். மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில். விவரங்களுக்கு தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி 1 to 1 என்னை சந்திங்க. உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி தருகிறேன். வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். விவரங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், விவரங்கள் அனுப்புவாங்க. மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.